1 கப் ரைஸ் பாஸ்மதி ரைஸ், அப்புறம் 1 கப் வாழைப்பூ. அதை நல்லா க்ளீன் பண்ணி இதுமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மோரில் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கிற தோற்புத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். கொஞ்சம் புதினா, 2 பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம், அப்புறம் பட்டை, மராட்டி முக்கு, சினமன், மேஸு, க்ளோவ்ஸ் கொஞ்சம். அடுத்தது 1 மீடியம் சைஸ் ஆனியன், 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர், 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக். கார்லிக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் தேவைப்படும். ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ரைஸை ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சிடணும். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை 75% குக் பண்ணிடலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டிருக்கணும் அந்த தண்ணியில். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த ரைஸை போட்டு ஒரு 8 to 9 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அந்த வடிகட்டி எடுத்துடலாம். இது குக்காரத்துக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுடலாம். எண்ணெய் போட்டுட்டு அந்த மசாலா சாமான் நான் சொன்னதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு லைட்டாக வாசனை வருது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாழைப்பூ மசாலா ரைஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வாழைப்பூன்னே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற அந்த புதினா, இஞ்சி, பச்சை மிளகா அதை கொஞ்சம் மிக்சியில் லைட்டாக தண்ணி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மோரில் ஊற வச்சுருக்க வாழைப்பூவை நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். இது நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அந்த லைட்டாக கொஞ்சமாக தண்ணியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ட்ரையர் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது அரைச்சி வச்சுருக்க நம்ம இஞ்சி, புதினா, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு போட்டாச்சு. அதையும் நல்லா கிளறிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ரெண்டும் சேர்த்ததே சொல்கிறேன், போட்டுடலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபிங்க. வாழைப்பூ பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதுமாரி சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்க்கலாம் நம்ம ரைஸ் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. 9 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம், நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துடலாம். அஜினோமோட்டோ ஒரு 3/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஆனியன்னு கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்னு, ரொம்பலாம் இது ஆனியன் வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். உப்பு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸ்மெல்லே நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம். நல்ல ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த ரெசிபி முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிளறிக்கோங்க. கிளறிட்டு பாருங்கள், இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. வச்சுட்டு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டுட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கேஷ்யூ நட்டை வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இவ்வளோ நல்லா பொல பொலன்னு இருக்குது. இது கூட நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஆட் பண்ணிட்டு இந்தமாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மசாலா வாழைப்பூ ரைஸு இல்லைன்னா புலாவ்னு சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.